வினூஸ் ஜெர்மனி டேஸ் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நான் லஞ்ச் பாக்ஸுக்கு என்ன கொடுத்துருந்தேன் அப்படின்னாக்கா, கேரட் பொரியல், அப்புறம் பருப்பு கீரை கடைஞ்சிருந்தேங்க. அதாவது இங்கே ஒரு கீரை இருக்கும், அது நானே ஒரு பருப்பு கீரையாக தான் இருக்கும்ன்ட்டு அஸ்யூம் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அந்த கீரை எப்போ வாங்கினாலும் பருப்பு போட்டு பருப்பு கீரை மாதிரி நான் கடைஞ்சிடுவேன். அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்களுக்கு நான் பச்சை பயிர் சாலட் மாதிரி பண்ணலான்ட்டு அது வேக வச்சுருந்தேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். ஸோ இதுதான் இன்றைக்கி மெனு. ஸோ சப்ரேஷ்க்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஃப்ரூட் பவுல் தான் கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா அவன் இந்த பச்சை பயிறு அதெல்லாம் சாப்பிடுவான். பட் ஆனால் என்னென்னா நம்ம இங்கே வச்சு அவனுக்கு ஊட்டி விடணும், அந்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அவன் ரொம்பலாம் விரும்பி சாப்பிட மாட்டான். அதனால் அப்புறம் காலையில் அது கொடுத்து விட்டு அவன் சாப்பிடாமல் எம்டி ஸ்டொமக்காக இருப்பானேன்ட்டு ஃப்ரூட் பவுல் கொடுத்துருந்தேன். ஃப்ரூட் பவுலில் என்னென்ன பண்ணேன்னா பனானா அண்டு கிவி நான் போட்டிருந்தேன். கிவி ஆக்சுவலி இங்கே இப்போ சீசன் இல்லாததுனால இது ஒரு பழம் 50 சென்ட்டு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, நல்லா டேஸ்ட்டாக இனிப்பாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அவனுக்கு இன்றைக்கி நான் போட்டு கொடுத்துருந்தேன். அப்புறம் லஞ்சுக்கு பருப்பு கீரை பிசைஞ்சு கொடுத்துட்டேன். ஆக்சுவலி பருப்பு கீரை கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. பட் நான் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் அவனுக்கு. அதே தான் நான் அவருக்கும் பேக் பண்ணி கொடுத்தேன். சப்ரேஷ்க்கு பருப்பு கீரையும் கேரட் பொரியலும் வச்சு கொடுத்துட்டேன். நான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அவன் சாப்பிட்டுட்டு வந்துடுறானா, இந்தியன் ஃபுட்டெல்லாம் எப்படி அங்கே அல்லவுடா அப்படின்ட்டு. ஸோ என்ன அப்படின்னாக்கா, அவன் ஒரு சில நாள் வச்சுட்டே வந்துட்டே இருந்தான் கண்டினியூஸாக. அதாவது எவ்ரிடே லஞ்ச் வச்சுட்டே வந்துட்டு இருந்தான். நான் ஏன்டா லஞ்ச் வச்சுட்டே வர, எப்போ பார்த்தாலுமே ஒரு வாய் தான் சாப்பிட்றியா, அதுக்குள்ளார உனக்கு டைம் முடிஞ்சிடுதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவன் சொன்னான், அம்மா நான் எப்போ ஓப்பன் பண்ணாலுமே சிக்கன் டிக்கா மசாலா, சிக்கன் பிரியாணி அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்டே இருக்காங்கம்மா, நான் எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணான். நான் சொன்னேன், அது ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கோ. எங்களுடைய ஃபுட்டு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா, அதனால தான் அதுக்காக பாட்டெல்லாம் பாடுறீங்களான்ட்டு நீ ஒரு நாள் நீ சொல்லிப்பாரு, அதுக்கப்புறம் அவங்க பண்ணவே மாட்டாங்க அப்படின்னு நான் சொன்னோன்னே அதே மாதிரியே அவன் ஃபாலோ பண்ணியிருப்பான் போல இருக்குது. இவன் கண்டுக்காததுனால அவங்களும் அப்படியே விட்டுட்டாங்க போல இருக்குது. ஸோ இப்போ அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை, அவன் டெய்லியுமே சாப்பிட்டுட்டே வந்துடுறான். ஸோ அவருக்கு நான் பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுருந்தேன். ஒரு பாக்ஸில் கீரை சாதம், ஒரு பாக்ஸில் தயிர் சாதம், ஒரு பாக்ஸில் கேரட் பொரியல் வச்சுருந்தேன். அப்புறம் மார்னிங் சலாட்க்கு என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா, பச்சை பயிர் ஃபஸ்ட்டு வேக வச்சிட்டேன். ஆக்சுவலி ஒரு விசில் விட்டுருந்தா போதும். ஆனால் நான் இந்த பேக் பண்ணுற இதில் நான் மறந்துட்டேன், ரெண்டு விசில் விட்டுட்டேன். அதனால ஒரு லைட்டாக குழஞ்ச மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் இதுக்கு நல்லா தான் இருக்கும். என்னென்ன போட்டேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூட மிளகுத்தூள், உப்பு, கொஞ்சமாக லெமன் ஜூஸு, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை பொடி நான் போட்டிருக்கேன். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காலையில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஃபில்லிங்காகவும் இருக்கும்.